கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இவ்விதமாக தாவீது ஒரு கவனிலும் ஒரு கல்லிலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் என்று. பொது மொழிபெயர்ப்பில் பெலிஸ்தீன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தினான். ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆமென். இந்த ஆண்டு உங்களுக்கு எதிராக எதெல்லாம் வருதோ அது மேலே கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தாவீது அந்த கோலியாத்தை ஆமென் வீழ்த்துகிறத நான் பார்க்கிறோம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாள் கோலியாத் கொக்கரித்து கொண்டே இருக்கிறார். சவுல் ராஜா இருக்கிறாரு, இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, பெரிய சேனை இருக்கு. ஆனால் அந்த கோலியாத்தை எதிர்க்க, கோலியாத்தை மடங்கடிக்க யாருக்குமே தைரியம் இல்லை. தேவப்பிள்ளையில். ஆனால் ஒரு சின்ன பெண் இளைஞன் தாவீதை கொண்டு கர்த்தர் பெரிய கோலியாத்தை வீழ்த்தினார் அல்லவா? அவனை மடங்கடித்து கொன்று போட்டான். தேவப்பிள்ளையிலே, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த ஆண்டில் விசுவாசத்தை நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் நாமத்தை அறிக்கை செய்த ஆண்டவர் நாமத்தில் விசுவாசத்தில் நீங்கள் நில்லுங்க. எவ்வளோ பெரிய கோலியாத்துக்கு வந்தாலும் ஆமேன், கர்த்தர் ஆமேன் அதை ஜெயிக்க பலனை தருவார். ஆமேன். எத்தனை பிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்களுக்கு எதிராக மனுஷர்கள், சூழ்நிலைகள், கடினமான காரியங்கள், ஒருவேளை வியாதிகள் எது வந்தாலும் நீங்கள் அவைகளை மடங்கடிப்பீர்களே தவிர அவைகள் உங்களை மடங்கடிக்காது. நீங்கள் அவைகள் மேலே வெற்றி காண்பீங்களே தவிர ஆமென் அவைகள் உங்களை மேலே வெற்றி எடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. பெரிய பட்டயம் இல்லை, பெரிய ஈட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன கவன்கள். ஆமென். தேவ பிள்ளையில் அந்த கவனில் ஒரு கல்லை, சின்ன கல்லை வச்சு தாவீது அடித்தார். தாவீதுக்கு ஒரு பெரிய விசுவாசம், நம்பிக்கை இருந்துச்சு. பெரிய கோலியாத்தை பார்க்கலாம், பெரிய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வருஷம் நீங்கள் அறிக்கை செய்யுங்க. என்ன அறிக்கை செய்யுங்கன்னா, ஒருவேளை பிரச்சனைகளுக்கு எதிராக வரலாம், போராட்டங்கள் எதிராக வரலாம், உங்களுக்கு இதே மேற்கொண்டு வர த்ரெட்டன் பண்ணுற, பயமுறுத்துகிற பலவிதமான காரியங்கள் வரலாம். பயப்படாதீங்க. என்னோடு சர்வ வல்லவர் இருக்கிறார், பெரிய ஆண்டவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நீங்கள் ஒரு விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஆமேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1:17 அதுதான் வாசிக்கிறோம். அப்போது உங்கள் கண்கள் எது மேலே இருக்கணும், யார் மேலே இருக்கணும்னா ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. கோலியாத்தை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க, பலவீனத்தை பார்க்காதீங்க, சோர்வுகளை பார்க்காதீங்க, அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை பார்க்காதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க. ஆனால் ஆமென், நீங்கள் கர்த்தரை நோக்கும் போது, கர்த்தர் சார்ந்திருக்கும் போது, தேவ பிள்ளையில் எது உங்களுக்கு எதிராக வந்தாலும் அதை நீங்கள் மடங்கடிப்பீர்கள். அது மேலே நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆண்டு உனக்கு வெற்றியின் ஆண்டு. எதெல்லாம் உங்களுக்கு எதிராக வருதோ அதெல்லாம் நீங்கள் மடங்கடிக்க போகிறீங்க. ஒரு கோலியாத்தில் 10 கோலியாத் வரட்டும். ஒரு நாளில் 40 நாள், ஒவ்வொரு நாளும் கொக்கரித்தான 40 பிரச்சனை வரட்டும், நீங்கள் ஜெயிச்சுட்டா இருப்பீங்க. உங்களை தோக்க முடியாது. ஏன்னா உங்களோடு இருக்கிற பெரியவர். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில் இந்த ஆண்டை கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, தாவீதின் கரத்தில் பட்டயம் இல்லாதிருந்தோம். ஆண்டவரே, ஒரு சின்ன கவன்களினால் ஆண்டவரே பெரிய கோலியாத்தை வீழ்த்தினது போல, மடங்கடித்தது போல இவர்களுக்கு விரோதமாக இந்த ஆண்டில் என்னென்னலாம் பிசாசு சதி திட்டங்கள் வச்சிருக்கிறனோ, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவை எல்லாம் ஜெயிக்கிற, வெற்றி காண்கிற ஆண்டவரே ஒரு கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். உங்களை மாத்திரம் சார்ந்து கொள்ளட்டும். விசுவாசத்தினால ஜெயிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் இரக்கம் பாராட்டும். எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா கோலியாத்துக்கள் மடங்கடிக்கப்படுவானாக நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் ஜெயத்தை கட்டளையிறீங்கப்பா. இந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு வெற்றியின் ஆண்டாக இருக்கிற காசு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உங்களுக்கு எதிராக அந்த மடங்கடிக்கப்பட்டது, தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.